ஹாய்ங்க, வெல்கம் டு கேம் ட்ராவல் vlogs. ஜூ போகலாமா? ஆமாங்க, பர்னோவில் இருக்கிற ஜூக்கு தான் போகிறோம் இன்றைக்கி. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ அந்த க்ரீனரிஸ் எல்லாம் அகெயின் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு சன்னி டேயில் நல்ல ஒரு குளிர் இல்லாத, ரொம்பவும் சன் இல்லாத ஒரு நாளாக பார்த்து கிளம்பியாச்சு பர்னோ ஜூ பார்க்குறதுக்கு. நிறையா அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே சமயம் ரொம்ப எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப நம்ம பார்க்க முடியாத அனிமல்ஸ்லாம் இருக்காது. நம்ம ஊரில் பார்த்த அளவுக்கு தான் அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஏற்கனவே போனவங்க என்கிட்ட சொன்னாங்க. சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஒரு சண்டேவாக பார்த்து. நல்லா போகும்போதே நல்ல ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம், அதுக்கு நடுவில் இப்படி ஒரு கால்வாய் மாதிரி தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய மீன் இருந்தது. அதை பார்க்குறப்பவே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்ததுங்க. ஊரெல்லாம் அப்படியே அந்த பறவைகள் சத்தத்தை நம்ம அப்படியே கேட்க முடியுது. அவ்வளோ அமைதியாக இருக்குது, ரொம்ப காமாக இருக்குது. அந்த வில்லேஜெல்லாம் குட்டி குட்டி கிராம வீடுகள் எல்லாம் பார்க்குறப்போலாம் ஆசையாக இருக்குது. எப்படிடா இப்படிலாம் கட்டுறீங்க, என்னடா பண்ணுறீங்க, எங்கடா இருக்கீங்கன்ற மாதிரி ரொம்பவே அப்படியே ஒரு காமாக நல்லா இருக்குது அந்த ஏரியாவை பார்க்குறப்போதே. அது எப்படி இருக்குன்னா ஒரு மலை மாதிரி இருக்குது, அதுக்கு அடிவாரத்தில் இந்த கிராமம் இருக்குது. இந்த ஜூ வந்து அப்படியே அந்த மலையை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் அந்த ஜூவோட என்ட்ரன்ஸு. இது அப்படியே உள்ளே ஏறும்போதே அந்த ஒரு நம்ம அப்படி மலை மேலே ஏறுற மாதிரியே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்லேருந்தே. இது எப்படின்னா இங்கே டிக்கெட் எடுக்கணும், நம்ம நேரில் போயும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம பே பண்ணி அதோட QR கோடை வந்து இங்கே வந்து காமிச்சு ஸ்கேன் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். அதுதான் ப்ரொசீஜர். நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே பே பண்ணிவிட்டு அதோட QR கோடை வந்து காமிச்சிட்டு உள்ளே போயிட்டேன். You have tickets? Yeah. Yes. I need the QR code. Yeah. And you put it here. It's okay. You can go. Thank you. அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போய் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. அது எப்படின்னா கொஞ்சம் நடந்து போய் அதுக்கப்புறம் உள்ளே தான் வச்சுருந்தாங்க அனிமல்ஸ் எல்லாம். அது நல்ல ஒரு அழகான ஒரு சீனரிஸாக இருந்தது. இடைக்கிடையில் போர்டுலாம் வச்சு என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, என்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் ஒன்று என்ன ட்ராபேக்னால் எல்லாமே செக் லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. அதுதான் ஒரு ட்ராபேக். நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும் மாதிரி இருக்கும் படிக்கிறவங்க. இப்போ நடந்து போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னு தெரியுமா? அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆடி போயிடுவீங்க. அப்படி ஒரு அனிமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அந்த மாதிரி வெளியிலே 1, 2, 3 அப்படின்னு நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அது அதை ஃபாலோ பண்ணியே நம்ம போனோம்னா எல்லா அனிமல்ஸையும் கவர் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதே பாம்பை தான். பாருங்கள் எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்குன்னு. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் பறந்து வந்தான். அவன் வேற ஒருத்தர் மாதிரி இருந்தான், ஒயிட் கலர் பிளாக் கலரில். இது ஃபுல் பிளாக்காக இருந்தது. Já vím, ale víš co. Ona má tak charakteristický நல்ல சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நல்லா ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே நம்ம கரெக்டானு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அனிமல் தான் வச்சுருந்தாங்க. அவனை தான் வச்சுருந்தாங்க. ஒரு 2, 3 இருந்தது இதுக்குள்ளே. அதுவும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. அப்புறம் கூப்பிட்டாங்க என்னைய, வா ரொம்ப பாம்பு வந்துருச்சு அப்படின்னு. அங்கே போய் பார்த்தோன்னா 3, 4 பாம்பு வந்துருச்சு. அதில் அந்த 3 பேர் மட்டும் ஒரே ஃபேமிலியாக இருப்பானுங்க போல், ஒரே மாதிரி இருந்தானுங்க. ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் எடுத்துட்டேன் நான் வீடியோலாம். சின்ன பிள்ளையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க, நமக்கு என்ன கண்ணாடிக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். Já vím, ale do postele vystřelil.
I to ne, ale jsou mladí asi. To není dospělý určitě. No to postavit by se asi nechtěl. அடுத்து கிளைம் பண்ணி அந்த நம்பர் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஈஸியாக இருந்தது. அப்புறம் ஒரு கையில் ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஒரு சின்ன ஒரு பேப்பரில் போகிறதுக்கான வழி மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒவ்வொரு என்னென்ன ப்ளேஸை நம்ம பார்க்குறோம், எந்த வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நம்மளோட நேஷ்னல் அனிமலை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட நேஷ்னல் அனிமலை தாங்க பார்க்க போகிறோம். நல்லா மதிய சாப்பாடு சாப்பிட்டு பப்பரப்பேன்னு படுத்திருந்தான். அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி என்ன தொங்கிருச்சு டாமி எந்திரி, அது மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் காலை லைட்டாக அசைச்சான். ஸோ அதுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே சார் இருக்காரு அப்படின்னு. சரி பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருந்தோம். அங்கே வந்து அந்த காட்டு முயல்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா பெரிய முயலாக இருந்தது. அவனுங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. 2-3 பேர் அங்கே ஓடிட்டு இருந்தானுங்க, இங்கிட்ட ஓடிட்டு இருந்தானுங்க. எல்லாருமே ரொம்ப தூரமாக இருந்தானுங்க. அதனால் எனக்கு வந்து ஜூமிங்கில் தான் நான் எடுக்க முடிஞ்சிச்சு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியல. இங்கே ஒருத்தெல்லாம் பின்னாடி திரும்பி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். வா புலி எந்திரிச்சிச்சு அப்படி சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அப்பவும் ஃப்ளாட் ஆகி தான் இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன நினச்சான்னு தெரியல, எந்திரிச்சிட்டான். Tady ne, tady to nedáme na zem. Kdyby se na zvířátko, já to podržím. Nebo já to držím, dívej. தண்ணி தவிச்சிருக்கு போல பாவத்துக்கு. அவ்வளோ பெரிய புலிக்கு இத்தினோன்னு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப கொடுமையாக இருந்தது பார்க்குறப்பவே. அப்படி தோலெல்லாம் தொங்கி ஒரு மாதிரி மெலிஞ்சு போயிருந்தான் பார்க்கும்போதே. அப்புறம் இந்த காட்டு முயல்களில் 2-3 அதிகமான காட்டு முயல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை உங்களுக்கு நல்லா நான் காட்டலான்னு சொல்லி அகெயின் அதை ஒரு வீடியோ எடுத்தேன். அது இப்படி படுத்துருக்கு பாருங்களேன், நல்லா ஒரு குட்டி சைஸுக்கு இருந்துக்கிட்டு. அப்புறம் இது ஈஸ்டர் டைம்னால அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கலர் பண்ணுறதுக்கு அங்கங்கே க்ரையான்ஸும் ட்ராயிங் புக்ஸும் வச்சுருந்தாங்க. ஆக்டிவிட்டி ஏரியா மாதிரி. அதில் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஃபேஸ் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஆந்தையோட ஒரு இனம்தான் நினைக்கிறேன். அந்த தலை மட்டும் ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கும்ல, குருன்னு திருப்பிட்டே இருக்கும்ல, அந்த அவுள். இந்த அவுள் நிறைய மூவிலெலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் மூவியில் கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இது பேர் என்ன, ஒட்டுலிசா அப்படின்றாங்க. நார்த் அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குமா. நல்லா உருன்னு திருப்பி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்பப்போ மேலவே பார்த்துட்டு இருந்துச்சு. என்னது இது மேலே பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லி நான் வெளியே போய் பார்த்தோன்னா அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். அடுத்து அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்து நடக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் இதெல்லாம் பறவைகளாக வர ஆரம்பிச்சிருந்தது கொஞ்சம் கீழே. அடுத்து வந்து இந்த மீன் கொத்தி மாதிரியா இல்லை கொக்கு மாதிரியான ஒரு பறவை இருந்தது. என்ன கத்திக்கிட்டு இருக்க? ரொம்ப கொஞ்சம் தான் இருந்தது. இவ்வளோதானா இல்லை சில பறந்துருச்சா இல்லை இவங்க இவ்வளோ தான் வச்சுருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருந்தது. அடுத்து அப்படியே வந்தோன்னா 2 பேருங்க, அது யாருன்னே எனக்கு தெரியல, நரியா இல்லை நாயானே எனக்கு தெரியல. நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. மதியம் சாப்பிட்டுட்டு அசைய கூட இல்லை. எல்லாம் தூங்குறானுங்க மதியானம் சாப்பிட்டு. டேய் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்.
அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து ஆர்டிக் ஃபாக்ஸுன்றாங்க. அந்த போலார் கரடி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இது போலார் நரியாம். அந்த பனி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நரியாம். ரொம்பவே டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க பாவம். அசைய கூட முடியல, நல்லா கொழு கொழுன்னு படுத்துட்டு இருந்தது. அப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்கான கொஞ்சம் கடைகள், கேன்டீன் அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கணும்னா குடிச்சிட்டு அப்படியே போகலாம். அடுத்தடுத்த எபிசோடில் நிறைய அனிமல்ஸை போய் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்ங்க.